அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் உங்க கிருபை ஒன்றை போதும். இந்த உலகத்துல நாம் வாழுகிறது தேவ கிருபை. ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கிறது தேவ கிருபையினாலே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லப்படுகிறது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். அப்பொழுது அந்த வார்த்தையானது நமக்கு இந்த உலகத்திலே மாம்சமாக வெளிப்பட்டது. மாம்சமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதுவும் சாதாரணமாய் அல்ல, கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டார். ஒளியாக வெளிப்பட்டிருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை உள்ளவராக, அதாவது நாம் தகுதி இழந்து விட்டோம், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டோம், தேவனோடு உள்ள உறவை இழந்து விட்டோம், தேவன் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இழந்து விட்டோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறது இல்லாத நாட்கள் இருந்தது. நாம் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இருள் நம்மை ஆதிக்கம் பண்ணினது, பிசாசு நம்மை ஆதிக்கம் பண்ணினது, அதிகாரங்கள், பிசாசின் அதிகாரங்கள் நம்ம மீது இருந்தது, இந்த உலகத்தின் ஆளுமை நமக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட நம்மை உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து நம்மை கழுவி தகுதியில்லாத நம்மை இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தும்படிக்கு கிருபையை சத்தியமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படி, அதாவது மனிதன் என்கிற உலக மனிதன் பிசாசின் பிள்ளை, இருளின் பிள்ளை, இருளின் வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து தேவ பிள்ளைகளாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருக்குரியவர்களாக நம்மை அவர் இணைத்தார். அதாவது தகுதியில்லாத நம்மை தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க நாம் தகுதி இல்லை, தேவனுடைய கிருபை பெறுகிறதற்கு நாம் தகுதி இல்லை. அப்படிப்பட்ட நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை தகுதிப்படுத்திட்டார். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த பாக்கியம். அங்கதான் சொல்லப்படுறது பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால். நம்முடைய பரிபூர்ணம் அல்ல, நம்முடைய தகுதி அல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ உண்மை பரிசுத்த நீதி நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படவில்லை, நமக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால், அவருடைய பரிசுத்தத்தின் பரிபூர்ணம், அவருடைய ரட்சிப்பின் பரிபூர்ணம், அவருடைய உண்மையின் பரிபூர்ணம், அவருடைய அன்பின் பரிபூர்ணம், அல்லேலூயா, அவருடைய இரக்கத்தின் பரிபூர்ணம், தயவின் பரிபூர்ணத்தினாலே அவர் நம்மை நினைத்தருளி நம்மை தேவனோடு கூட இணைக்கும்படி கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, அந்த பாடுகளின் கிருபை மூலமாக, அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த கிருபை மூலமாக, அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து மரணத்தை ருசி பார்த்த கிருபையின் மூலமாக, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின அந்த கிருபையின் மூலமாக நமக்கு தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த கிருபையை தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னடா, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினார். அற்பமா எண்ணப்பட்ட நமக்கு தகுதி, இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட நமக்கு தகுதி, இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்டு நமக்கு தகுதி, படிப்பில்லாத நமக்கு தகுதி, வசதி இல்லாத நமக்கு தகுதி, வசதி இருந்தாலும் தேவனை இழந்திருக்கிற நமக்கு, நீ எவ்வளவு ஐஸ்வரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, தகுதி எல்லா தேவன் கொடுக்கிற பாக்கியத்தின் கிருபை. என் அன்புக்கே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிருபையை நாம் நமக்கு ஆண்டவர் எவ்வளவாய் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 54:8 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். என்னன்னா, கோபத்தினால அவர் என்ன செய்துட்டாரு? இமைப்பொழுது நம்மை கைவிட்டுட்டார், மறந்துட்டார். ஆனாலும் சொல்றாரு, உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். உன்னை கைவிட்டுட்டேன்பா, நான் உன்னை மறந்துட்டேன்பா. ஆமா பாருங்க, என் முகத்தை இமைப்பொழுது உன்னை என்ன செய்தாராம்? மறைத்து கொண்டார். இப்ப சொல்றாரு, கிருபை, நித்திய கிருபை, அது இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைச்சதுங்க. நித்திய வாழ்க்கை, நரத்துக்குரியவர்களாக இருந்த மரணத்துக்குரியவர்களாக இருந்த நமக்கு நித்திய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கார்.
இரண்டாவது, தாவீது கருளின நிச்சயமான கிருபை. தாவீது குடும்பத்தால் தள்ளப்பட்டிருந்தார், தேவன் அதே குடும்பத்தில் கனப்படுத்தினார். சவுலால் தள்ளப்பட்டிருந்தார், அதே சவுளுடைய ராஜ்யத்துக்கு தேவ திட்டத்தின்படி அவர் இஸ்ரவேலில் ராஜாவாய் மாறினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:3, அப்போஸ்தலர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது கருளிய நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்படுகிற நிர்மலமாக்காமல் உன்னை நம்மை காக்கிற கிருபை. நாம் நிர்மலமாகாது கர்த்தருடைய கிருபையே. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றது கிருபைங்க. நிர்மலமாகாம ஆக்சிடென்ட்ல, விபத்துல, வியாதியில, மரணத்துல, கடன் ஏதோ ஒன்று நம்மை இன்றைக்கு மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது உலகத்துல. அது எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை கொடுத்து நாம் நிர்மலமாகாமல் அழிந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கிறார் பாருங்க ஏசப்பா. அதுதாங்க கிருபை. அல்லேலூயா. கிருபை கிருபை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி கேளுங்க, கிருபை கொடுங்கப்பா, நான் நிர்மலமாகாமல் இருக்கணும்பா, பாதுகாக்கிற கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, நான் வாழ எனக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. குடும்பத்துக்கு கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கேளுங்க, உங்க பிரயாணங்களுக்கு கேளுங்க. நான்காவது, நம்ம விட்டு விலகாத கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலை போல நம்புகிற, பர்வதத்தை போல இருக்கிற நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவையெல்லாம் போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. யார் போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன். என் கல்வாரி ரத்தத்தில் கரத்தில் ரத்தத்தை சிந்தி காயப்பட்டு உன்னை மீட்டெடுக்கிறேன்பா. உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. யார் விலகி போனாலும் உன்னை விட்டு விலகாத தேவ கிருபை. ஆமென். அடுத்து மாறாத கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். மாறாத கிருபை. ரோமர் 12:9 சொல்ல, தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்த அழைப்ப மாறாதவையில். தேவன் கிருபை மாறாதுங்க. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரம் அல்ல. மாறாத கிருபை. நம்ம மேல அவ்வளவு அளவு கடந்த பாசம் அவருக்கு. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா, உடன்படிக்கை பண்ணிட்டாரா, நமக்கு என்ன சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேற்றுகளை செயல்படுத்துகிற கிரியை செய்கிறதுல அவர் மாறவே மாட்டார். அவர் மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால நன்றி பிள்ளைகளை, அவர் மனம் மாற மாட்டார், ஒரே நிலையா இருப்பார். நேற்றும் இன்று என்ன மாறாத கர்த்தர். நமக்கு நிச்சயமாய் மாறாத கிருபை இருக்கிறது. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அடுத்து வேதம் சொல்ற ஏசாயா 36:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரனுடைய சட்டைகளிலே வந்தடைவார்கள். அருமையான கிருபை, அருமையான கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கிருபை. இந்த உலகத்துல நாம் அருமையாய் வாழுகிறது, அழகாய் வாழுகிறது, செழிப்பாய் வாழுகிறது தேவ கிருபை. ஆசீர்வாதமா வாழ்றது தேவ கிருபை. அருமையான கிருபைங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுகம், ஆரோக்கியம், பலன் பெறுகிறதற்கு அருமையான கிருபை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லப்படுகிறது, அதிசயமான கிருபை. சங்கீதம் 17:7, உம்முடைய அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபை விளங்கப்படும். தேவனுடைய கிருபை அதிசயங்க. என்ன அதிசயம்னா, சத்துருக்கள் நம்மை தாக்காதபடிக்கு, அவர்கள் நமக்கு விரோதமாக எழுவாதபடிக்கு அவருடைய அதிசயமான கிருபை அனுப்பி என்ன செய்யறாரு, காரியங்களை ஜெயமா மாற்றுறார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். இன்னும் சில நாட்களுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்க போகிறது. அவருடைய கிருபை கிருபையின் அதிசயம் விளங்க போகிறது. அல்லேலூயா. உங்களை தப்புவிப்பார், உங்கள் சத்துரு கையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். அவருடைய அடைக்கலமான கிருபைக்குள்ள நீங்கள் புகுந்து கொள்வீர்கள். உங்களை சத்துருக்களோ எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, 8வது நலமான கிருபை. ஆமா, சங்கீதம் 63:3 சொல்லப்படுற 4 சொல்லப்படுறது, ஜீவனை பார்க்கும் இது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து உங்க நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். தாவீது ரொம்ப அழகா சொல்றாருங்க, உங்களுடைய கிருபை நல்லதுப்பா, ஜீவனை பார்க்கல உங்களுடைய கிருபை நல்லது. அதான் பவுல் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனமானாலும் கர்த்தருக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது தாங்க இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துங்க. இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து, அவர் கிருபையும் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை நல்லது. அந்த கிருபைக்காக காத்து. இந்த உலகத்துல நம்ம எதையும் நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோங்க. இல்லைங்க, கர்த்தருடைய கிருபை நல்லது, அவருடைய இரக்கம் நல்லது, அவருடைய தயவு நல்லது, அவருடைய அன்பு நல்லது, அவருடைய ரட்சிப்பு நல்லது. அதை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, அவனுடைய கிருபை நல்லதப்பா.
நல்ல கிருபை எனக்கு தாங்கப்பா, நல்ல கிருபையை தாங்க, வல்ல கிருபையை தாங்க, நாங்கள் வாழ்றதுக்கு உங்களுடைய கிருபை வேணும்ப்பான்னு கேளுங்க. இந்த உலகத்துல நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிருபை உள்ள தேவன் அவர் மட்டும்தான். நமக்கு நல்லதை செய்யணும்னு அவர் தான் செய்வார். நல்ல கிருபை. அல்லேலூயா. அடுத்து 9 சொல்ல சங்கீதம் 86:17 பெரிய கிருபை. அல்லேலூயா. நீர் எனக்கு பாராட்டினது கிருபை பெரியது. ஏன்னா தாவீது சாதாரணமா இருந்தவரை கொண்டு வந்தவரை பாருங்க, குடும்பத்துல அபிஷேகம் பண்ணி அடுத்து கோலியாத்துக்கு முன்பாக நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், அவரை சத்துருக்கள் பெருகின நாட்கள்ல கூட கர்த்தர் அவர் கொண்டு வந்த ராஜா நிறுத்திட்டா இருப்பாருங்க. அதான் அவர் பாராட்டின கிருபை. அவர் சொன்னதை செஞ்சுட்டார். நீர் பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே, சாதாரணமா இல்ல. அவர் சொல்றாரு, நான் ஏமாத்திரம் என் வீடு ஏமாத்திரம் ஆண்டவரே, நீர் இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இன்னும் நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, நான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உண்மை துதிப்பேன் ஆண்டவரே, உண்மை மேன்மைப்படுத்துவேன், உண்மை ஆராதிப்பேன்பா. அதான் சொல்றாரு, என் ஆத்மாவை தாழ்ந்த பாலத்தில் தப்புவிக்கிறேன். பிரியமானவருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, பெரிதான கிருபையை கர்த்தர் என்ன செய்வாரா, பாராட்டுவாரு. சொல்ற ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்து, எவ்வளோ அவருக்கு ஆத்மாவுக்கு பாதாளத்துக்கு உரிய பக்கத்திலேயே அவர் இருந்திருக்காரு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கிறார். அவருடைய கிருபை, பெரிய கிருபை அவரை காத்து அவரை ராஜரீக அபிஷேகம் பண்ணி அவரை உயர்த்தி இருக்கிறதுங்க. அடுத்து சொல்லப்பட மிகுந்த கிருபை. அல்லேலூயா. அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். ரொம்ப நம்முடைய ஆண்டவர் இரக்கமா மனவருக்கும் தயவுள்ளவருங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவருங்க, மிகுந்த இரக்கம் உள்ளவருங்க. ஆமாங்க, நம்ம தாழ்ந்து போறோமோ இல்லையா, அவர் ரொம்ப தாழ்ந்து நமக்கு இறங்கி நமக்கு செய்யறாருங்க அவரு. ஆமாங்க, நம்ம உண்மை இல்லாத போது, நாம எப்படி சொல்றது, நம்ம அடங்காத பொழுது, நமக்குன்னு ஒரு எப்படி சொல்றது மதியினம் வந்துட்டு போகுது, ஆண்டவர் மதிக்காத பொழுது கூட அவர் இறங்கி வந்து என் பிள்ளையாச்சு அப்படின்னு மிகுந்த கிருபையை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய தேவன். அல்லேலூயா. அடுத்த கிருபை நம்மளை தாங்குகிறது. சங்கீதம் 94:18 என் கால் சறுக்கிறது நான் சொல்லும் பொழுது கர்த்தாவுடைய கிருபையினை தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மளை தாங்கணுங்க. இன்னைக்கு பணமோ பொருளோ நம்மளை தாங்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்களாம் தாங்குறதெல்லாம் சும்மா, சரிங்களா? தேவன் நம்மை தாங்கணும். ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கணும். அவருடைய கரத்துல தாங்கி நடக்கணும். அவர் மேல சாஞ்சிட்டு அவர் நம்மளை தாங்கி, அவர் நம்மளை கரம் பிடிச்சு அப்படியே நடத்திட்டு போகணும் பாருங்க. அது தாங்க சூப்பர். இந்த உலகத்துல நம்மளை யார் தாங்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கிருபை தாங்கணுங்க. இயேசு கிறிஸ்து தாங்கணுங்க. அவர் தாங்கினா நம்முடைய வாழ்க்கையில மலருங்க. அவர் தாங்கினா நம்முடைய வாழ்க்கை வளரும், செழிப்பாக்க உயரும். அவர் தாங்கினா போதுங்க. நம்முடைய குடும்பத்தை தாங்கி நடத்தினா போதும். நம்ம பிள்ளைங்க நல்லா அறிவில் புத்தியில் சிறந்தவர்களாக, படிப்பில் ஆரோக்கியம் நமக்கு குடும்பத்தில் வரும். நம்ம நல்லா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும், நல்ல ஆசீர்வாதங்கள் வரும், ஜெயங்கள் வரும். அவர் நம்மளை தாங்கணும். தாங்கட்டுமே அவருடைய கிருபை. அவர் கிருபை ஒரு நாள் தாங்கணும். காலையில் சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கட்டப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னால் முடியலப்பா, நான் பலவீனமாக இருக்கேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, கர்த்தர் கிருபை தாங்கும். 12வது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு 2 கொரிந்தியர் 12:9 பிரியமான என் கிருபை எனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் அன்னு சொல்றாரு. பூரணமாய் விளங்குகிற கிருபை தேவ கிருபை. அல்லேலூயா. பூரணமான கிருபை. உன் பலவீனத்துல பலன், அதுதாங்க பூரணமான கிருபை. எல்லாம் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பூரணமான கிருபை வச்சிருக்கிற. கவலைப்படாதீங்க. பலவீனமா இருக்கிற, சோர்வுல இருக்கிற, வியாதியில இருக்கிற, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, பலவீனத்துல பலன் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவாங்க. தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் அவர். பலன் பலன் பலவீனம் நீங்கும். இந்த பலவீனத்துல தேவனை தேடி பாருங்க. இந்த பலவீனத்துல கர்த்தருடைய சமூகத்தை தேடி பாருங்க. இந்த பலவீனத்துல முழங்கால் பட்டு ஜெபித்து பாருங்க. இந்த பலவீனத்துல பரிசுத்தாவில நிரம்பி நல்ல அந்நிய பாஷை பேசி பாருங்க. நல்ல ஆவில தூய்த்து பாருங்க. இந்த பலவீனம் வரும்போது ஆண்டவருக்கு மாத்து ஊழியம் செஞ்சு பாருங்க. பலவீனம் வரும்போதெல்லாம் பலவீனத்துக்கு இடம் கொடுக்காம, சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் மாத்திரம் துதிச்சு ஆராய்ச்சி மையப்படுத்தி பாருங்க. பிரைஸ் காட். பூரணமான பலன் உங்க மேல வரும். கிருபை அப்படியே இறங்கும். தேவ கிருபை, கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய கிருபை உங்க மேல இறங்கி வரும். கடைசியாய் எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்ம மேல அளவில்லாமல் ஊற்றிருக்கு. எப்படி தெரியுமா? பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறத்தக்கதாய், தேவனுடைய கிருபை பெறத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு இப்பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்துக்கு ஈடா ஒண்ணுமே கிடையாதுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டு எனக்கு தேவ கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை இல்லையா, வேதம் சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையும் சத்தியமாய் வந்த இயேசு கிறிஸ்து
அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை பிடிச்சு நடங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாக தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அவருடைய கிருபையால மாற்றுங்க, இரக்கத்தால மாற்றுங்க, தயவால மாற்றுங்க. இப்படி கேட்ட 13 கிருபையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக ஆண்டவரே தேவ மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.